ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்துங்க ஒரு ட்ராவல் விலாக் தான். ஒரு ஃபங்க்ஷனுக்காக திருச்சூர் வரைக்கும் கிளம்புறேங்க. அதை தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து டைம் 6:30 இருக்குங்க. காலையில் சனாசரா தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். சரி பாப்பா தூங்கிட்டும், போகும்போது அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோங்க. போகும்போது சாமி ஆலமரத்தம்மன் கோவில் எப்பவும் போல் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சனாசராவை ரூம்லேருந்து வெளியில் தூக்கிட்டு வரும்போதே அவங்க வந்து எந்திரிச்சிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் ரொம்ப அவங்கக்கிட்ட எதுவுமே பேசவே இல்லைங்க. ஏன்னா அதை பேசினா அவங்க வந்து ஃப்ரெஷ் ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயம். அதனால வந்து பெருசாக எதுவுமே அவங்கக்கிட்ட பேசல. அப்படியே அமைதியாகவே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவங்க 2 பேர்த்துக்குமே வந்துங்க தூக்கம் வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து அப்படியே தூங்கிடுவாங்கன்னு தான் நினச்சோம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து தூங்கிட்டாங்க. பின்னாடி உட்காந்து அவங்க பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே பேசாதீங்க தங்கம், கொஞ்சம் நேரம் தூங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டு வந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் அப்படியே தூங்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இடையில வந்து ஒரு டோல்கேட் கிட்ட வந்து நாங்கள் நிறுத்தினோங்க. அப்போ தான் வந்து சனாசரா 2 பேருமே எந்திரிச்சாங்க. அது வரைக்கும் ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க. இடையில எந்திரிச்சாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் தூங்கலைங்க. அப்புறம் அப்படி நான் வந்து இங்கேருந்து கிளம்பும் போதே அவங்களுக்கு வந்து பனானா கோதுமை மாவெல்லாம் போட்டு பேன் கேக் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். சரி இடையில வந்து பாப்பா கூட்டிடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஆனால் அவங்க வந்து அது ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை. 2 பேரும் ஒரு வாய் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து விட்டாச்சு. இது வந்து திருச்சூர் ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்தாச்சுங்க. ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் லஞ்ச் டைமுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டேங்க திருச்சூர்லேயே. அங்கே வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன ஹோட்டலில் வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஹோட்டல் பேர் வந்து எனக்கு சரியாக தெரியலிங்க. ஆனால் வந்து அங்கே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அங்கேயே வந்து சனாசாராக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி ஊட்டி விட்டுட்டோம். பூரி வாங்கி கொடுத்துட்டோம். அதை வந்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ட்டு 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனால் நான் வந்து வீட்டில் அவங்க இடையில வழியிலேயே வந்து ஊட்டி விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்லேயே வந்து அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சுட்டு வந்தேன். அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லைங்க. இங்கே வந்தோடனே ஹோட்டலில் வந்தோடனே அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. சரி ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அங்கே வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் சனாசாராக்கு இந்த ட்ரெஸ் ஏதோ ஆசையாக போட்டுட்டாங்க. ஆனால் வந்து சனாக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லைங்க. கொஞ்சம் வந்து குத்துதுன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தா. கொஞ்சம் நேரம் வந்து இதை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திருச்சூரில் பயங்கரமான வெயிலுங்க. வெயில் வந்து தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தது. உள்ளே வந்து ஏசி ஹால் தான், அதனால் உள்ளே பெருசாக தெரியல. இங்கேருந்து போகும்போதே இந்த ட்ரெஸ் போட்டு போனால அங்கே வந்து அவங்க கொஞ்ச நேரம் தான் அதை போட்டிருந்தாங்க. ஏன்னா குத்துது, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது வந்து சுத்தமாகவே கம்ஃபர்டபுளாக இல்லைங்க. நம்ம வந்து ஆசையை போட்டு விடுறோம், ஆனால் அது வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி தான் இருக்குதுங்க. அந்த ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் சம்கி ஒர்க்ஸ் எல்லாமே வந்துங்க பார்த்தோம், குத்திட்டு தான் இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு என்ன தெரியுங்க, அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டிஷர்ட்டோ ஒரு பேண்ட், அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸே. அப்புறம் நம்ம இங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டு விடுவோம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு டிஷர்ட்டு ஒரு பேண்ட் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் வந்து போட்டு விட வேண்டியதாயிருச்சு இடையிலேயே. சரி பரவாயில்ல, அவங்களோட ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம். இவங்க வந்து சாரா பாப்பா, இவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கொஞ்சம் ஓகேங்க. அந்த ஒரு சில இடம் வந்து இவங்களுக்கு குத்தாமல் இருந்திருக்கு. அதனால் இவங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸை பற்றி எந்த பிரச்சனையும் பண்ணலை. ஹால் டெக்கரேஷன்ஸ் அதுக்கப்புறம் அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஃபங்க்ஷன் ஹாலுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி முந்திரி பழம் இருக்குது இல்லைங்களா, இதோட தோப்பு தான் ஃபுல்லாகவே. இதுக்கு வந்து சேராம்பழம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த பேர் தான் தெரியும். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசில் வந்து இது சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து இப்போ அதோட டேஸ்ட் வந்து ஃபுல்லாக ஞாபகம் இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதோட டேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு ஊரில் இந்த பழத்துக்கு வந்து ஒரு பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த பழத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் இந்த பழத்துக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்குது அப்படின்னு.
அப்படின்ட்டு. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே குழந்தைகள்லாம் அப்படியே லைட்டாக வந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. பாட்டு வந்து போட்டுட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி சனாசாரா வந்து ஸ்டேஜ் மேலே ஏறிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பெருசாலாம் ஆட தெரியாதுங்க. ஆனால் ஏதோ ஒன்று குதிச்சுட்டு அந்த பாட்டு முடிகிற வரைக்குமே வந்து ஏதோ ஒன்று ஆடிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரெஸ் தாங்க, இதை வந்து காரில் திரும்ப போகும்போது போட்டு விடலான்னு கொண்டுட்டு வந்த ட்ரெஸ் தான். இதுதான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ் போட்டதுக்கப்புறமா தான் 2 பேருமே வந்து கம்ஃபர்டபுளாக ஆனாங்க. என்னையும் வந்து ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க. அப்புறம் வேற ஹஸ்பண்ட் வேற, அவரும் நானும் சேர்ந்து வேற டான்ஸு. இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்குதுங்க. அப்போ ஏதோ வந்து நம்ம சாங் போட்டோடனே வரும் இல்லைங்களா ஒரு அந்த எனர்ஜி, அதுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆடியாச்சு. இது வந்துங்க டான்ஸ் மேலே இருக்கிற ஒரு லவ் தான். இப்போ வந்து ஒரு சாங் போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டான்ஸ் வந்து நம்ம மைண்டில் வந்து வந்துடும். அது வந்து அந்த பிளேஸை பொறுத்து எல்லாருமே அந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து நம்மளோட டான்ஸ் வந்து வெளியில் வந்துடும். யாருமே வந்து அந்த இடத்துல டான்ஸ்லாம் ஆடாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் வந்து சைலண்ட்டாக மைண்டில் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு வந்துடுவோம். யாராவது டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளை யாராவது பக்கத்துல இருந்து அப்படியே லைட்டாக தூண்டி விட்டாங்கனாலே போதும், நம்மளும் வந்து ஒரு டான்ஸை போட்டு வந்துட வேண்டியது தான். நமக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை ஜாலியாக செஞ்சுட்டு வந்துட வேண்டியது தான். அந்த டான்ஸ் ஃபங்க்ஷன் அந்த எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கே ரிலேட்டிவ்ஸ் வீடு இருக்குதுங்க, அங்கே வந்து ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஒருத்தங்க வீடு. அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்போ அடுத்தது வந்து இங்கே வந்தாச்சு. அங்கேருந்து வரும்போதே சாரா வந்து தூங்கிட்டாங்க. நான் அப்படியே தோல் எடுத்து போட்டு மெதுவாக வந்துட்டேன். வந்து பாப்பாவை பெட்டில் போட்டாச்சு. சனா வந்து காரில் தூங்குனாங்க, ஆனால் வந்து இறங்கும்போது எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதை வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. சனா அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க, சாரா அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தா. நான் வந்து பாப்பாவை அங்கே விட்டுட்டு நான் கொஞ்சம் மாடியில் வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். நிறைய குட்டி குட்டி நாய்கள் எல்லாமே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போன டைம் தான் வந்து எல்லாத்துக்குமே லஞ்ச் வந்து வச்சுருந்தாங்க. டாக்ஸ் எல்லாமே சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டியாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. இது வந்து குட்டி சிட்சுங்க, இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. அதனால அவங்க அம்மா வந்து ஃபுல்லாக ஹேர் கட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அது குட்டி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹேர் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஃப்ரிட்ஜு இந்த டாக்ஸுக்கு அப்படி ஃபுட் வைக்கிறதுக்காகவே வந்து தனியாக ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தனியாக டாக்ஸோட ஃபுட் மட்டுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டைம் போனதே தெரியலைங்க. உள்ளே போன மாதிரி தான் இருந்தது வீட்டுக்குள்ளே, ஆனால் வந்து சீக்கிரமாக டைம் போயிடுச்சு. இப்போ குட்டி போட்டுச்சு இல்லைங்களா சிட்சு பப்பி, அதுக்கு வந்து ஃபேன் எல்லாம் வச்சு எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நீ வந்து ஒரு நாய்க்குட்டி எடுத்துக்கிறியா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு மனசுக்குள்ளே வந்து ஆசையாக தான் இருந்ததுங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம கேர் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் இல்லைங்களா. இப்போ வந்து குழந்தை வந்து 2 பேரும் சனாசாரா கொஞ்சம் சின்ன குழந்தையாக இருக்கிறனால இப்போ டாக் வந்து நம்மளால் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் வந்து சித்தப்பா கேட்டாங்க, நீ வேணா ஒரு டாக் எடுத்துகிட்டு போய்க்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஆனால் வந்து நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இன்னும் கொஞ்சம் சனாசாரா வளர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக் வந்து வாங்கிடலாம். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் டாக் வந்து பார்த்துக்கிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக அதை வாங்கி தான் ஆகணும். இதெல்லாம் பாருங்கள், பார்க்குறக்குமே அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோ குழந்த மாதிரி பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்ததுங்க. ஆனால் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இது இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு ஈவினிங் போல் பொள்ளாச்சி கிளம்பிட்டேங்க. பாப்பா சாரா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தூங்கும்போது அப்படியே தூக்கிட்டு வந்தேன். கீழே வந்தோடனே அவங்க எந்திரிச்சிட்டாங்க. சரி காரில் வந்து தூங்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு காரில் வரும்போது நல்லாவே தூங்கிட்டு வந்தாங்க. பொள்ளாச்சி வந்து ரீச் ஆயாச்சு. நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.